வணக்கம். நியூஸ் கஃபே தமிழ் வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். என்னோட நேம் நாராயணன். நான் சென்னை ட்ரேடிங் அகாடமி சென்னையில் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் வச்சுருக்கேன். இந்த வீடியோவில் ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியமாக பார்க்க போகிறோம். ஒன்று, இந்தியன் மார்க்கெட் எந்த சிச்சுவேஷனில் இப்போ இருக்குது. மறுபடியும் நிறைய பேர் கேட்குற கொஷின் என்னென்னா, மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகுமா, இல்லை இங்கேருந்து ஃபால் ஆக வாய்ப்பு இருக்கா, இப்போ இன்வெஸ்ட் பண்ணலாமா, இல்லை பல்காக நான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ட்ரேடர் சைடில் இருக்குது. அதுக்கான பதில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரெண்டாவது விஷயம், இன்ட்ராடே ட்ரேடிங், இன்வெஸ்ட்மெண்ட், இதில் வந்து நம்ம ஸ்டாக்கை எப்படி செலக்ட் பண்ணலாம். ஸோ இந்த ரெண்டு விஷயம் மேபி டெய்லி ட்ரேட் பண்ணுறவங்களுக்கும் சரி, இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். டிவிஆர் கார்டன் சிக்னேச்சர் லிவிங் டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955518814. இப்போ ஃபர்ஸ்ட் விஷயத்துக்கு வரலாம். மார்க்கெட் இப்போ எந்த சிச்சுவேஷனில் இருக்குது, முக்கியமாக நம்ம இந்தியன் மார்க்கெட். ஏன் இந்த கொஷின் இப்போ வருது அப்படின்னா, அமெரிக்காவோட மார்க்கெட் தொடர்ந்து ரெக்கார்ட் ஹையை பிரேக் பண்ணி இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. இது வரைக்கும் இல்லாத ஒரு சிச்சுவேஷன் வந்து பார்த்திங்கன்னா குளோபலாக இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவராலாக குளோபல் மார்க்கெட்டோட ட்ரெண்டை தான் நம்ம மார்க்கெட் மட்டும் இல்லை, ஏஷியன் மார்க்கெட், யூரோப் மார்க்கெட் ஃபாலோ பண்ணோம், முக்கியமாக அமெரிக்காவை. ஆனால் இந்த முறை பார்த்திங்கன்னா அமெரிக்காவோட மார்க்கெட் ரெக்கார்ட் ஹையை பிரேக் பண்ணி இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. மற்ற கண்ட்ரிஸ், அதாவது ஏஷியா, யூரோப், இங்கே இருக்கிற மார்க்கெட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு காரணம் என்ன? முதல் விஷயம், ஜனவரி 2025 டொனால்ட் ட்ரம்ப் பதவி ஏற்றுக்கிட்டார். அதிலிருந்தே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குளோபல் அன்சர்டனிட்டி அப்படின்னு சொல்லலாம். அதாவது மார்க்கெட் அடுத்து என்ன நியூஸ் வரப்போகுது, என்ன அனௌன்ஸ்மெண்ட் அமெரிக்கா கொடுக்க போகிறாங்க. இந்த முதல் விஷயம் டேரிஃப் ஸ்டார்ட் ஆச்சு. ஃபஸ்ட்டு ப்ராடக்ட்கான டேரிஃப், அதுக்கப்புறம் ரெசிப்ரோக்கல் டேரிஃப், இந்த மாதிரி அடுத்தடுத்த டேரிஃப் இப்போ எங்கே வந்து நிற்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கு 50% டேரிஃபில் வந்து இப்போது நம்ம இந்த சிக்கலில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதனால் அமெரிக்கா இந்த டேரிஃப் இம்போஸ் பண்ணுறதுனால ஒரு பெரிய அளவுக்கு பெனிஃபிஷியலாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இல்லை. அமெரிக்காவுக்கும் இது பிரச்சனை தான். பட் ஆனால் இதிலிருந்து வர இன்கம் ஒரு பாசிட்டிவ் ரியாக்ஷனை இப்போ அமெரிக்காவில் கொடுத்துட்ருக்கு. அதுதான் இப்போது ரெக்கார்ட் ஹையை நிஃப்டி, அமெரிக்காவோட மார்க்கெட் இன்னைக்கு தொடர்ந்து ரெக்கார்ட் ஹையை பிரேக் பண்ணி இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஆனால் நம்ம மார்க்கெட் ஒரு இடத்துல ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கு. இப்போ டொமஸ்டிக் பக்கம் வரலாம். ரீசெண்டாக வந்த குவார்ட்டர்லி ரிசல்ட் ஒரு மிக்சட் சினாரியோ. எஃப்ஐஎஸ் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து செல்லராகவே ரிட்டர்ன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. முக்கியமாக இந்த 2025 பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 3 months மட்டும்தான் எஃப்ஐஎஸ் வந்து பையராகவே ரிட்டர்ன் பண்ணியிருந்தாங்க. ரிமைனிங் ஒரு 5 to 6 months வந்து பார்த்திங்கன்னா ஸ்டில் செல்லராகவே ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்காங்க. அடுத்தது ருபி. டாலருக்கு அகைன்ஸ்டாக ருப்பியோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டில் ரெக்கார்ட் லோவில் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒரு சேலஞ்சஸாக ஒரு பக்கம் இருந்தாலும், இப்போ பாசிட்டிவ் சைடு வரலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னா, இந்தியாவோட குரோத் ஸ்டோரி. ஐஐபி எதிர்பார்த்ததை விட பெட்டராக இருக்குது. ஜிடிபி 7.8% இப்போ ரீசெண்டாக கொடுத்துருக்குறாங்க. அதே போல் இன்ஃப்ளேஷன் ஆர்பிஐயோட டார்கெட் ரேஞ்சுக்குள்ளே இருக்குது. ஸோ இதெல்லாமே ஒரு ரொம்ப டொமஸ்டிக் நியூஸ், எல்லாமே வந்து டேட்டா பாசிட்டிவாக இருக்குது. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்டில் இன்ஃப்ளேஷனோட டேட்டா ஒரு பக்கம், ஜிஎஸ்டி ஆகஸ்ட் 15 நம்ம பிரைம் மினிஸ்டர் கொடுத்துருந்த ஜிஎஸ்டி 2.0 ரிஃபார்மேஷன், 4 ஸ்லாபாக இருந்த ஜிஎஸ்டி இப்போ 2 ஸ்லாபாக குறைய போகுது. செப்டம்பர் 22 இம்ப்ளிமெண்ட் ஆகும் அப்படின்றது நம்ம அனௌன்ஸ்மெண்ட்டில் பார்த்தோம். இது வந்து ஒரு பிக் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஸ்டில் ஏன் மார்க்கெட் இன்னும் ஒரு இடத்துல ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கு இந்த சிச்சுவேஷன்? அதாவது கடந்த 2024 செப்டம்பரில் ரெக்கார்டு ஹை 26,277 கிட்ட போயிருந்தது. அதிலிருந்து மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா நியர்லி இப்போ ஒரு 1,300 பாயிண்ட் ரெக்கார்டு ஹையிலிருந்து பிலோவில் இருக்குது. இந்த சிச்சுவேஷன் மேபி இவ்வளோ பாசிட்டிவ் நியூஸ் நம்ம டொமஸ்டிக்காக நம்ம இருந்தாலும் மார்க்கெட் வந்து இந்த ஒரு 1,300 பாயிண்டில் இன்னும் டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு, ஸ்ட்ரகிள் ஆகிட்டுருக்கு. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அமெரிக்காவோட இந்த டேரிஃப். இப்போது நான் லாஸ்ட் வீக் என்னோட வீடியோவில், என்னோட ட்ரைனிங்கில் நான் அப்டேட் பண்ணியிருந்தது, மேபி அடுத்த ஒரு 3 to 4 months நம்ம மார்க்கெட் ரெக்கார்ட் ஹையை பீட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு என்னென்ன ரீசன் மேபி சரியானா நம்ம மார்க்கெட் ரெக்கார்ட் ஹை போகும். முதல் காரணம் என்ன அப்படின்னா, இந்த டேரிஃப் வந்து இப்போதைக்கு டிஸ்கஷன் இல்லை அப்படின்றது அமெரிக்கா கொடுத்துருந்த ஸ்டேட்மெண்ட். 50%, ஃபர்ஸ்ட் 25%, அதுக்கப்புறம்
25%, மொத்தம் இப்போ 50% டேரிஃப் வந்து இம்போஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போது ரீசெண்டாக நேத்தியோட அதாவது 9 செப்டம்பர் 2025 டொனால்ட் ட்ரம்போட ஒரு ட்வீட்டில் வந்து அகைன் இந்த டேரிஃப்கான டிஸ்கஷன் இந்தியாவும் அமெரிக்காவும் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஒரு நியூஸ் கொடுத்துருந்தது. மார்க்கெட்டில் ஒரு பவுன்ஸ் பேக் இப்போது கிட்டத்தட்ட 25,000 கடந்து இருக்குது. ஸோ இந்த டேரிஃப் பிரச்சனை தீர்ந்தால் மார்க்கெட் மறுபடியும் ஒரு ரெக்கார்ட் ஹை டுவர்ட்ஸ் மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு பக்கம் குளோபல் அன்சர்டனிட்டி நான் ஆல்ரெடி சொன்னது, பட் ஆனால் அது ஸ்டில் கண்டினியூ ஆகும். ஏன்னா டொனால்ட் ட்ரம்போட அடுத்தடுத்த நடவடிக்கை என்ன பாலிசி ரீஸ்ட்ரக்சரிங் பண்ண போகிறாங்க, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் குளோபலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவ் சினாரியோ மறுபடியும் ரெக்கார்ட் ஹை போகிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ரெண்டாவது விஷயம், இன்ட்ராடே ட்ரேடிங்க்கும் இன்வெஸ்ட்மெண்ட்க்கும் நான் எப்படி ஸ்டாக்கை செலக்ட் பண்ணலாம். ஆக்சுவலாக நிறைய பேருக்கு இந்த கொஷின் இருக்குது. ஸ்டில் ஈவன் எக்ஸ்பீரியன்ஸ்டான ட்ரேடருக்கும் இந்த கொஷின் இருக்குது. இந்த ஸ்டாக் செலக்ட் பண்ணுறதுல வந்து நிறைய சிக்கல் இருக்குது உண்மையிலே. என்னென்னா நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துட்டு நல்லா இன்க்ரீஸ் ஆகிற ஸ்டாக்கை வந்து நம்ம டே ட்ரேடிங்க்கு பை பண்ணுறோம். இல்லை ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப அதிகமாக இறங்கியிருந்தால் லோவில் போய் பை பண்ணணும்னு நினச்சிட்டு பை பண்ணுறாங்க. பட் ஆனால் உண்மையிலே ஒரு ஸ்டாக்கோட மூவ்மெண்ட் வந்து எதை பேஸ் பண்ணி நடக்கும் அப்படின்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். முதல் விஷயம் என்னென்னா, இன்ட்ராடே ட்ரேடிங்கோட கான்செப்டை நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் ஸ்டாக் செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி. முதல் விஷயம் என்னென்னா, நிஃப்டி 500 அப்படின்னு ஒரு இண்டெக்ஸ் இருக்குது. இது எவ்வளோ பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு தெரியல. மேபி பிகினருக்கு இந்த இண்டெக்ஸை பற்றி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஏன் அப்படின்னா, இந்த ஓவரால் ஸ்டாக் மார்க்கெட்டில் அரௌண்ட் 2000 கம்பெனிஸ் இருக்குது. இந்த 2000 கம்பெனிஸில் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாக்ஸ் இந்த நிஃப்டி 500 இருந்து தான் சூஸ் பண்ணுறோம். இந்த நிஃப்டி 500 வந்து கொஞ்சம் பிரேக் பண்ணி பார்க்கலாம். முதல் 100 கம்பெனிஸ், நிஃப்டி 100 கம்பெனிஸ் வந்து லார்ஜ் கேப் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த இந்த நிஃப்டி 500 இருக்கிற முதல் 100 லார்ஜ் கேப், அடுத்த 150 கம்பெனிஸ் வந்து மிட் கேப். இப்போ ரிமைனிங் இருக்கிற 250 கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப். ஸோ இந்த நிஃப்டி 500 இருக்கிற இந்த பிரேக்கப் லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப், இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான ஃபோக்கஸ் இன்வெஸ்டர் சைடில் ரீட்டைன் ஆயிருக்கு. முக்கியமாக இதில் நம்ம கவனிக்கக்கூடியது பார்ட்டிசிபென்ட்ஸ். ஸ்டாக் மார்க்கெட்டில் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க? ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ், ரீட்டைல் ட்ரேடர்ஸ், நம்மள மாதிரி ஸ்மால் லெவல் ஒரு இண்டிவிஜுவல் போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணுற இண்டிவிஜுவல் ரீட்டைல் ட்ரேடர்ஸ், ப்ரொமோட்டர்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ். ஸோ இப்போ இந்த பார்ட்டிசிபென்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாக் ஃபோக்கஸ் வந்து நிஃப்டி 500 ஸ்டாக்ஸில் தான் இருக்குது. ஸோ அப்போ நம்ம டே ட்ரேடிங் அப்படின்னு வரும்போது இந்த 500 கம்பெனிஸ் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். ரெண்டாவது விஷயம், இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு டைம் எது வந்து சரியான டைம் நம்ம இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணுறதுக்கு. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. 9:15 நார்மல் மார்க்கெட் ஓப்பன் ஆகும். இதில் சிக்கல் என்ன அப்படின்னா, இந்த 9:15 to 9:30 இருக்குது பார்த்தீங்களா, ஒரு கிளியர் டைரக்ஷன் இல்லாமல் மூவ் ஆகிற டைம். ஸோ நீங்கள் டே ட்ரேடிங் அப்படின்னு நீங்கள் வரீங்க அப்படின்னா இந்த 15 மினிட்ஸை வந்து பெட்டர் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஒரு கிளியர் ட்ரெண்ட் என்ன டைமில் இருந்து இருக்கும்? நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9:30 to 9:45 அப்புறம் தான் மார்க்கெட் வந்து ஒரு கிளியர் ட்ரெண்டில், முக்கியமாக ஸ்டாக்ஸாக இருக்கட்டும் இல்லை நிஃப்டியாக இருக்கட்டும், ஒரு டைரக்ஷன் எடுத்து ஸ்டார்ட் ஆகிற டைம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ஒரு இந்த 10:30 வரைக்கும் ஒரு மூவ்மெண்ட் இருக்கும். ஒரு ஸ்மால் மேபி அந்த 9:15 to 9:30, 9:45 ஒரு வாலடைல் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் 12 o'clock வரைக்கும் அந்த டைரக்ஷன் வந்து எடுத்து மூவ் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ ஆஃப்டர்நூன் செஷனில் வந்து பார்த்திங்கன்னா யூரோப் மார்க்கெட் ஓப்பன் ஆகும் மதியம் ஒரு 1 to 2 o'clock. அந்த யூரோப் மார்க்கெட்டோட சிக்னலை வச்சு செகண்ட் ஹாஃப் வந்து டைரக்ஷன் மார்க்கெட்டோட ஹெட்டிங் டுவர்ட்ஸ் மூவ் ஆகும். ஸோ அப்போ என்னென்னா இந்த பேசிக் மார்க்கெட் டைரக்ஷன் டைமிங் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கணும். ரொம்ப முக்கியமானது முதல் 15 மினிட்ஸ், லாஸ்ட் 15 மினிட்ஸ் வந்து டே ட்ரேடிங் வந்து சூஸ் பண்ணாதீங்க. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு வந்து மேபி நீங்கள் வச்சிருக்கிற ஸ்டாக்குக்கு அகெயின்ஸ்டாக எக்ஸ்போஷர் எடுத்து நீங்கள் டே ட்ரேடிங் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக நம்ம ட்ரேட் பண்ணுறது நல்லது. ஸோ இப்போ இந்த இன்ட்ராடே ட்ரேடிங் எதை பேஸ் பண்ணி மூவ் ஆகுது? முதல் விஷயம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக, அதாவது ஒரு 15 years பேக் அப்படின்னு பார்க்கும்போது சென்டிமெண்ட் தான்.
அதாவது என்னன்னா ஒரு ஸ்டாக் வந்து பாசிட்டிவாக இருக்குது இல்லை ஒரு இண்டெக்ஸ் பாசிட்டிவாக இருக்குன்னா அந்த டே ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா பையர் அதிகமாக உள்ளே வருவாங்க. டெக்னிக்கல் கேண்டல்ஸோ இல்லை பேட்டர்னோ பேஸ் பண்ணி வந்து மூவ்மெண்ட் இருக்கும். பட் இப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா டெக்னாலஜி ரொம்ப டெவலப் ஆனதுனால கம்ப்ளீட்டாக வால்யூம் பேஸ்டு மூவ்மெண்ட் தான் இப்போ இருக்குது. அதாவது ஆவரேஜ் வால்யூம் அப்படின்னு சொல்லிட்டு டே ட்ரேடிங்க்கு ஒவ்வொரு கம்பெனிஸ்க்கும் சரி இண்டெக்ஸ்க்கும் இருக்குது. இந்த ஆவரேஜ் வால்யூமை தாண்டி ஒரு ஸ்டாக் வந்து அதிகமான வால்யூம் வரும்போது ட்ரேடிங் இல்லை ட்ரேடர்ஸ் இல்லை இன்வெஸ்டர்ஸோட ஃபோக்கஸ் வந்து அந்த ஸ்டாக்ல அதிகமாக இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அப்போ அந்த மாதிரி ஸ்டாக்கை வந்து நம்ம சூஸ் பண்ணும்போது இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு லிக்விடிட்டி அதிகமாக இருக்கும், வால்யூம் அதிகமாக ட்ரேட் ஆகும், என்ட்ரி அண்ட் எக்ஸிட் வந்து ப்ராப்பராக நம்ம யூஸ் பண்ணலாம், டெக்னிக்கல் ஸ்ட்ராட்டஜி வந்து நல்லா ஒர்க் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ என்னென்னா நீங்கள் வால்யூம் பேஸ்டு ஸ்டாக்கை வந்து நம்ம செலக்ட் பண்ணுறது பெட்டரான ஒரு டே ட்ரேடிங் சக்ஸஸ் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பாக பார்க்கலாம். அடுத்தது நியூஸ். ரொம்ப சிக்கலான ஒரு விஷயம் இன்ட்ராடே ட்ரேடிங்கில் வந்து என்னென்னா இந்த நியூஸை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறது தான். என்னென்னா இன்னைக்கு மார்னிங் 9 o'clock முன்னாடி 9:15 முன்னாடி மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு சில ஸ்டாக்கோட நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மீடியாவில் சோஷியல் மீடியாலையோ இல்லை டிவி சேனல்லையோ நம்ம பார்ப்போம். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் நியூஸ் இந்த ஸ்டாக்குக்கு வந்திருக்கு, இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா அந்த நியூஸோட இம்பேக்ட் அந்த ஸ்டாக்கில் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியாது. பையர் அண்ட் செல்லர் இல்லை டிமாண்ட் அண்ட் சப்ளையை பொறுத்து தான். ஸோ அப்போ என்னென்னா நியூஸை பேஸ் பண்ணி நீங்கள் ஒரு ஸ்டாக்கில் என்ட்ரி போகிறீங்க அப்படின்னா அது கொஞ்சம் ரிஸ்க் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி இந்த நியூஸை பேஸ் பண்ணி போகிற ஸ்கிரிப்ட் வந்து நீங்கள் 9:30க்கு அப்புறம் 9:30 இல்லை 9:45க்கு அப்புறம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஏன்னா சடனாக ஒரு ஸ்பைக் மேலே போகும் அந்த நியூஸை பேஸ் பண்ணி, அதுக்கப்புறம் ப்ராஃபிட் புக்கிங் வரலாம், இல்லை ஒரு எந்த இடத்துல வந்து ஒரு கிளியர் ட்ரெண்டை வந்து அதை பிக் பண்ணுது அப்படின்றது வந்து அந்த 9:45க்கு அப்புறம் வந்து கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். ஸோ அடுத்து டெக்னிக்கல். முக்கியமாக இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா எனக்கு நிறைய பேர் கேட்பாங்க, இந்த வால்யூம் பேஸ்டு ஸ்டாக்ஸை நான் எங்கே போய் செக் பண்ணலாம், எப்படி சார் நான் தெரிஞ்சுக்கிறது? ரெண்டு விஷயம். ஒன்று வந்து புரோக்கரோட அந்த ட்ரேடிங் ஆப்பில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் வால்யூம் அதிகமாக ட்ரேட் ஆகிற கம்பெனிஸ்லாம் என்னென்ன இருக்குது மார்க்கெட்டில் அப்படின்ட்டு. ரெண்டாவது NSEindia.comல நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது நீங்கள் கூகுளில் போயிட்டு வால்யூம் கெய்னர் இன் NSE அப்படின்னு போட்டிங்கனாவே டாப் 25 வால்யூம் ட்ரேடாக இருக்கிற ஸ்கிரிப்ட் நம்ம பார்க்கலாம். ஆனால் அதில் என்ன சிக்கல் அப்படின்னா ஓவரால் மார்க்கெட்டில் இருக்கிற எல்லா ஸ்டாக்குமே அதில் 25ல் வந்திருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 500ல் இல்லை லார்ஜ் கேப்பில் இருக்கிற பர்டிகுலராக ரொம்ப ஃபெமிலியராக அதிகமாக வால்யூம் ட்ரேட் ஆகிற ஸ்கிரிப்டாக நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்க்கு வரலாம். ரெண்டு டைப் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ். ஒன்று க்ரோத் இன்வெஸ்டர் ஸ்ட்ராட்டஜி, இன்னொன்று வேல்யூ இன்வெஸ்டர் ஸ்ட்ராட்டஜி. நான் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், எந்த மாதிரி ஸ்டாக்கை நான் சூஸ் பண்ணணும்? க்ரோத் இன்வெஸ்டர் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது என்னென்னா ஒரு ஸ்டாக் வந்து கன்சிஸ்டன்ட் க்ரோத் வந்து இயர் ஆன் இயர் குவார்டர் ஆன் குவார்டர் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த ஸ்டாக்கை வைக்கும்போது அந்த ஸ்டாக்கோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸ் நிஃப்டியை விட ஒரு பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நார்மலாக ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிற இன்வெஸ்டரோட ஃபோக்கஸ் என்ன அப்படின்னா மார்க்கெட்டில் நம்ம ஏர்ன் பண்ணணும், இன்வெஸ்ட் பண்ணணும், அப்ரிஷியேட் ஆகணும். இந்த கான்செப்ட் தான் மார்க்கெட்டுக்குள்ளே நம்ம வரோம். ஆனால் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிற கம்பெனிஸோட ஃபோக்கஸ் என்ன அப்படின்னா கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ் பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸ் நிஃப்டியை விட பெட்டராக கொடுக்கணும் அப்படின்றது தான் அவங்களோட அப்ஜெக்டிவ். ஸோ அந்த கம்பெனிஸ் இப்போ எக்ஸாம்பிள் வந்து நிஃப்டி 50ல் இருக்கிற 50 கம்பெனிஸ் வந்து எந்த ஸ்டாக்கை நம்ம சூஸ் பண்ணுவோம், அதிகமாக ரிட்டர்ன் கொடுக்குற ஸ்டாக்கை சூஸ் பண்ணணுன்றது தான் நம்மளோட அப்ஜெக்டிவாக இருக்கும். அதே தான் அந்த கம்பெனியோட ஃபோக்கஸாக இருக்கும். நிஃப்டி வந்து எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், ஒரு லாஸ்ட் இயர் ஒரு 15% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி அந்த 15% ரிட்டர்னை விட அந்த பர்டிகுலர் நிஃப்டி 50ல் இருக்கிற ஒவ்வொரு கம்பெனியோட அப்ஜெக்டிவ் அதை விட பெட்டரான ரிட்டர்ன் நம்ம கம்பெனி கொடுக்கணும் அப்படின்றது தான் அவங்களோட ஃபோக்கஸ் இருக்கும். அதுக்கு அவங்க எடுக்கிற ஸ்டெப்ஸ் என்ன? கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ், அவங்களோட ப்ராடக்ட் டிமாண்டை இன்க்ரீஸ் பண்ணுறது, நியூ ப்ராடக்டை மார்க்கெட்டில் லான்ச் பண்ணுறது, டெக்னாலஜி இம்ப்ரூவ் பண்ணுறது, இதெல்லாமே ஸ்டெப் எடுப்பாங்க அவங்களோட க்ரோத் ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்காக. ஸோ அப்போ என்னென்னா ஒவ்வொரு கம்பெனியோட அப்ஜெக்டிவும் நிஃப்டியோட பெர்ஃபார்மன்ஸை பீட் பண்ணுறது தான் அவங்களோட அப்ஜெக்டிவ். இப்போ நம்ம சூஸ் பண்ணுற கம்பெனி கன்சிஸ்டன்ட் க்ரோ ஆகிற கம்பெனி ஒன்று. வேல்யூ இன்வெஸ்டர் ஸ்ட்ராட்டஜி இது ரெண்டாவது. என்ன வேல்யூ அப்படின்றது
மேபி இந்த கம்பெனி இப்போ மார்க்கெட் யங் கம்பெனியாக இருக்கலாம், மார்க்கெட்டுக்குள்ளே புதுசாக வரும்போது ஒரு யங் கம்பெனி அப்படின்னு சொல்லலாம், நியூ டெக் கம்பெனி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த கம்பெனிஸ் வந்து இன்னோவேட்டிவ் ஸ்ட்ராட்டஜிஸ், அவங்களோட ப்ராடக்ட் வந்து மேபி ஃபியூச்சரிஸ்டிக்காக ப்ராடக்ட்ஸை லான்ச் பண்ணுறது, இதெல்லாமே வந்து ரொம்ப இன்னோவேட்டிவாக மார்க்கெட்டை ரீச் பண்ணுறதுக்கான ஸ்டெப்பாக நம்ம பார்க்கலாம். பட் ஆனால் கரண்டில் வந்து இந்த கம்பெனிஸ் வந்து மேபி லாஸ் கொடுக்கலாம், இல்லை சரியாக பர்ஃபார்ம் பண்ணாமல் இருக்கலாம். ஆனால் ஃப்யூச்சரில் இந்த கம்பெனி நல்ல ரிட்டர்ன் கொடுக்க வாய்ப்பு இருக்குது, ரொம்ப ஃபேர் வேல்யூவில் இருக்குது. ஸோ அந்த ஃபியூச்சரிஸ்டிக்காக இன்னைக்கு நம்ம ஸ்டாக்கை சூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, இதுதான் வேல்யூ இன்வெஸ்டர் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவோம். ஸோ இந்த 2 ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் சூஸ் பண்ணலாம். மேபி இந்த செஷன் உங்களுக்கு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நியூஸ் கஃபே தமிழ் வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ், உங்களோட கொஷின்ஸு நீங்கள் உங்கள் கமெண்ட்டில் நீங்கள் ஃபீட்பேக் நீங்கள் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணலாம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.